ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம். ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் 9 தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாத பலாபலன்கள் இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கப்பட இருக்கிறது. முதலிலே மிதுன ராசியை சார்ந்தவர்கள் யார்? நுணுக்கமான புத்தியும் பிறருக்கு வழிகாட்டுகின்ற வல்லமை பெற்றவர்கள், ஆலோசனை சொல்வதிலே திறமையானவர்கள், எதிர்காலத்தை கணக்கிட்டு அதற்கு தகுந்தால் போன்று உபாயங்களில் சொல்வதில் வல்லவர்கள், நிர்வாக திறமையிலே கெட்டிக்காரர். அப்படிப்பட்ட மிதுன ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் என்னென்ன? மிருகசீரிடம் 3, 4 பாதங்கள், திருவாதிரை 1, 2, 3, 4 பாதங்கள், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள். இந்த மாதத்திலே நடக்க இருக்கின்ற 4 பெயர்ச்சிகள், 1 சூரியனுக்கு உரியது, 2 புதனுக்கு உரியது, 3 சுக்கிரனுக்கு உரியது, 4 செவ்வாய்க்குரியது. இந்த பலாபலனையும் நாம் கணக்கிட்டு பொது பலனோடு இணைத்து இப்பொழுதே மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு விரிவாகவும் விளக்கமாகவும் மே மாத பலாபலன்களை இப்பொழுது பார்க்கலாம். இனிய சொற்களை பேசும் மிதுன ராசி அன்பர்கள், இந்த மாதம் எதிர்பார்த்திருந்த தனலாபம், தேக ஆரோக்கியத்தின் நன்மை, தாயார் தாய் வழி உறவினர்களுடன் இருந்த சுமூக நிலைமை என அனைத்திலும் நல்ல பலன்கள் அப்படியே நடக்கும். எந்த இடத்திற்கு சென்றாலும் ஏதாவது ஒரு தடங்கள் வந்து கொண்டே இருந்ததல்லவா, இனி அந்த நிலைமை மாறும். சொன்னால் சொன்ன நேரத்தில் உங்களால் இனி செல்ல முடியும். குடும்பத்தில் இளைய சகோதரத்தின் மூலம் லாபம் கிடைக்கும். சந்தான பாக்கியம் கிட்டும். தெய்வ யாத்திரை, புனித ஸ்தலங்களுக்கு செல்வது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். முன்னோர்களை வழிபட மறக்க வேண்டாம். கோபம் கூடவே கூடாது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணி செய்யும் இடத்தில் எச்சரிக்கை தேவை. சிலருக்கு பணியின் காரணமாக வெளிநாடு, அயலூர் செல்ல வேண்டியது இருக்கலாம். தொழில் செய்பவர்கள் லாபகரமான முதலீடுகளை செய்ய தயங்க வேண்டாம். எந்த முதலீடுகளையும் குறுகிய காலம் செய்யாமல் நீண்ட காலமாய் செய்யுங்கள். தாய் தந்தையரை வணங்கி எந்த காரியத்தும் ஆரம்பித்தால் வெற்றியே. கலைத்துறையினருக்கு இரவு பகலாக உழைக்க வேண்டியது இருக்கும். அடுத்தவர்கள் வேலை தானே செய்யும் சூழ்நிலை உருவாகும். எனினும் உதவிகள் கிடைக்க வர வேண்டிய பணம் இழுபறியாக இருந்தாலும் வந்து சேரும். அரசியல்வாதிகளுக்கு மேலிடத்தில் இருந்து சந்தோஷமான செய்தி வந்து சேரும். தொண்டர்கள் உங்கள் சொல்படி நடந்து கொள்வது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலிலே கவனம் தேவை. மாணவர்களுக்கு புத்தம் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். படிப்பில் முன்னேற்றம் இருக்கும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். பெண்களுக்கு வாழ்க்கை துணையுடன் உறவு சிறக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் கிடைக்கும். எதிரிகள் வீழ்த்த வியூகம் அமைப்பீர்கள். நீதிமன்ற வழக்கில் உங்கள் பக்கம் வெற்றி கிடைக்கும். தந்தையாருடன் உறவு பிரகாசிக்கும். பூர்வீக சொத்துக்கள் உங்களை வந்து அடை. மிருகசீரிடம் 3, 4 பாதங்களை உடையவர்களுக்கு, மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாதம் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை இருக்கும். பிள்ளைகளுக்கான செலவு செய்ய வேண்டியது இருக்கும். கடன் விவகாரங்களில் கட்டுக்குள் இருக்கும். சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் உயர். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாதம் எதையும் நன்கு யோசித்து பின்னர் செய்வது நன்மை தரும். அடுத்தவர் கூறும் கருத்துக்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல்
அதில் உள்ள நல்லது கெட்டதை யோசிப்பது நல்லது. பண விவகாரங்களில் கவனம் தேவை. புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களை உடையவர்களுக்கு, மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாதம் இந்த காரியத்தை செய்து முடிக்கும் திறமை அதிகரிக்கும். வயிற்றில் கோளாறு உண்டாகலாம். பணவரத்து கூடும். ஆன்மீக நாட்டம், தெய்வ பக்தி அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் லாபம் கூடும். மிதுன ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த மே மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன? பெருமாள் கோயிலுக்கு சென்று வல வரவும். எதிர்பார்த்த காரியம் சாதகமாய் முடியும். அதிர்ஷ்ட கிழமைகள் புதன், வியாழன். சந்திராஷ்டம தினங்கள் மே 8, 9, 10 ஆகும். அதிர்ஷ்ட தினங்கள் மே 24, 25 ஆகும். ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே 8 மணி அளவிலும் மாலை வேளையிலே 6 மணி அளவிலும் பிப்ரவரி மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிடப்படுகிறது. அன்பர்கள் கூர்ந்து கவனித்து தங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து பலாபலன்களை பெறலாம். இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி.